அக்கா வணக்கங்க. அக்கா பூம்பாரில் பூண்டு ரொம்ப ஃபேமஸ் சொன்னாங்க. இது என்னென்ன பூண்டுன்னு சொல்லுங்களேன். ஒரிஜினல் மலை பூண்டு, சிங்கப்பூர் பூண்டுன்னு சொல்லுவாங்க. பில்டப் பண்றணும், பீலா விடணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். என்னது சிங்கப்பூர்ல இருந்து இங்க பூண்டு வருதாக்கா? சிங்கப்பூர் இது பூடு வந்து சிங்கப்பூர். ஆனா மலை பூடு இது வந்து இங்க விளையிற பூடு வந்து பூடு. இப்ப நாங்க இங்க பூடு, கேரட், உருளைக்கிழங்கு, முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், காய் வகை பூரா இங்க ஃபேமஸ். அக்கா இது பேரு பூடா பூண்டா? பூண்டு, மலை பூண்டு. அப்படியே பூடு பூடுங்கறீங்க. அது ஒரு இது சொல்லுவாங்க. நம்ம மலை பூண்டு பூண்டு சொல்லுவாங்களே. பூண்டு வந்து பூடா மாறிடுச்சு. அக்கா இது என்னக்கா வெரைட்டியா இருக்குது? இது சிறுசு அவ்வளோதான். இது பல்லா இருக்கா, அது ஒத்த பூண்டு. பெருசு சிறுசு அவ்வளோதான். பெருசு வெங்காயம் ஒத்த பல்லு. அது ஒத்த பல்லு ஓம்பல காட்டு. இந்த பல்ல வியாபாரம் போமாங்க? இந்த பல்லெல்லாம் வியாபாரம் போகாது. ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு. ரணரணமா ஆயிரும். இப்ப அந்த ஒத்த புல்லு பூண்டுலாம் வந்து சொத்த புல்லு இருக்கவங்க சாப்பிட்டாங்க என்ன ஆகும்? எல்லாமே நல்லா பல்லு நல்லா இருக்கும். எந்த பூண்டு சாப்பிட்டாலும் பல்லு நல்லா இருக்கும், உடம்பு நல்லா இருக்கும், இதயம் எல்லாமே நல்லா ஹார்ட் எல்லாம் நல்லா ஓடும், ரத்தம் நல்லா ஆரோக்கியமா இருக்கும் உடம்பு. இந்த பையன் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? எந்த கேஸ் போட்டாலும் 10 பொறுத்துக்கும் பக்காவா பொருந்தோம். அப்படி ஒரு மூஞ்சி. இந்த பையன் நாங்கள் பார்த்ததே இல்லையா? பார்த்தது இல்லை. நல்ல வேலை நீங்கள் பார்க்கல, எல்லாம் பதில் சொல்ல மாட்டீங்க. இந்த பூண்டை ஒன்று சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. இங்க இருங்க இங்கே பார்ப்போம். இந்த அக்கா சுடல் ஏதோ அர்த்தம் இருக்கு, பார்ப்போம். சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டு பாரு. ரொம்ப பேசுற ஒரு பூண்டை வாயில போடுற அப்படியே போட்டாங்க போல. இன்னும் அதுக்குள்ளே வா. அக்கா தப்பா நினைக்க மாட்டீங்களே? தப்பாவெல்லாம் நினைக்க மாட்டா. சாப்பிடுங்க. இருங்க ஒரு நிமிஷம். இல்லக்கா கேஸ் போகுது. அதெல்லாம் நல்லா உடம்பு ஃப்ரீ ஆயிரும். இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க உடம்பு ஃப்ரீ ஆயிரும் உங்களுக்கு. அப்படியாக்கா? ஆமா, எந்த உடம்பு வலியும் வராது. அது ஒன்று சாப்பிடுங்க. எரியுதுக்கா நெஞ்சலாம் குடல்களே. ஏற்றி விட்டு வேடிக்கை பார்க்கலான்னு நினைக்கிறாப்புல. எந்த போடுறதா பின்னாடி எல்லாம் வெளியே வந்துட போகுது. தண்ணி தாங்க. ஏன்டா மூஞ்சி அப்படி வச்சிருக்க? எதுனாக்கா? அக்கா குண்டா அக்கா ஸ்பூன் வச்சுட்டாங்க. அக்கா ஊத்துங்கக்கா. தேனா அக்கா தாங்க எரியுதுக்கா. தேன்னா நாங்களும் வந்துருவோம். கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திட்டு சத்தியமா எரியுதுடா. ஏக்கா எரியுதுக்கா நெஞ்சலாம். ஊத்துங்கக்கா. எப்படி இருக்கு பூண்டா? ஐயோ மலை பூண்டுனா இப்படித்தான் இருக்கும். அக்கா அக்கா நீ குசும் பிடிச்ச ஆள் நினைக்கிறேங்க்கா. பூண்டை கொடுத்து எரிய வச்சிட்டீங்க. சத்தியமா எரியுதுடா. டேய் என்ன எரியுத கையே? கையோட கடிச்சிட்டேன். டேஸ்ட் அவ்வளவு டேஸ்டா இருக்கு. அக்கா தண்ணி இருக்காக்கா? தண்ணி குடிக்கலாமா? தண்ணி இருக்கு. பேதி போயிரும் உங்களுக்கு. உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. தண்ணி சாப்பிட்டா பேதி போயிருமா? ஐயோ அக்கா பழம் சாப்பிடலாமா? பாத்ரூம் வரப்ப தேடணும் நீங்கலாம். வயிற்ற பழம் சாப்பிட்டாவா? இந்த பூடு வந்து ஓகே சொல்லுங்க. 8 மாசம் ட்ரையான பூடு. இந்த பூடு ஒரு 3 வருஷத்துக்கு வச்சுக்கலாம். 3 வருஷத்துக்கு 3 வருஷம் வச்சுக்கலாம். யூஸே பண்றோமோ இல்ல சும்மா வச்சுக்கலாம் வீட்ல வாங்கிட்டு போயிட்டு. ஒண்ணும் செய்யாது. இது உடைச்சு வைக்க கூடாது. வெயில்ல போடக்கூடாது. நிழல் காய்ச்சல்ல போட்டுக்கணும். ஓஹோ. 1 கிலோ சிக்கன் மட்டனுக்கு 1 கூடு தான் யூஸ் பண்ணிக்கணும். அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது. இந்த உடம்பு வந்து இந்த கேஸ்டால், கொலஸ்ட்ரால், வாயு எல்லாமே இந்த ஹார்ட் ப்ராப்ளம், இந்த மூச்சு எல்லாமே வந்துருமா இல்ல போகுமா? எல்லாம் வந்துரும். ஒரே ஒரு பூண்டு சாப்பிட்டேன். சத்தியமா சொல்றேன் அம்மா, சத்தியமா ஒரு மாதிரி நெஞ்சில எரியுது. உட்கார்ந்தார் பாருங்க வந்து. புண்ணு இருந்தா அந்த புண்ணை ஆத்தி விடும். அப்படியா? வெளியில புண்ணு இருந்துச்சுன்னா டெலிவரி ஆகுறாங்களே. டெலிவரி அவட அவட கூட மைக்க கூட டெலிவரி ஆகுறாங்களே. புரியல? டெலிவரி ஆகுறாங்களே. டெலிவரியா? அவங்க ஆகுறாங்களா? அப்ப டெலிவரி ஆயிடுமா இப்போ? அவருக்கு இல்ல. அப்ப சாப்பாடு டெலிவரி பண்றாங்களா? அவங்க சாப்பிட்டா சரியாயிருமா? அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க. அந்த டெலிவரி இல்லையா? இந்த டெலிவரியா? எடுக்கறாங்களா சார்? குழந்தை எடுக்கறாங்களா சார்? அந்த வயித்து புண்ணு ஆச்சு சார். அவங்களுக்கு வந்து இந்த கருப்பட்டி காயம்னு சொல்றோம்ல, இது கருப்பட்டி காயம்னு சொல்லி கொடுக்கலாம் சார். மருந்து குழம்பு வச்சு கொடுக்கலாம். மருந்து குழம்பு வச்சு கொடுத்தோம்னா அந்த கருப்பட்டி காயம்னு சொல்லி கொடுத்தோம்னா அந்த வயித்து புண்ணை வந்து ஆத்தி விட்டுரும். ஆத்தி விட்டு இந்த பால் கிடைக்காதவங்களுக்கு இந்த பாலும் கிடைக்கும் சார். இவங்க சாப்பிடலாமா?
எல்லாம் சாப்பிடலாம். இன்னும் டெலிவரி ஆகலையே. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. நான் எதுக்கு சாப்பிடணும்? சாப்பிட முடியும். சாப்பிடுங்க நல்லது. இல்ல இப்போதைக்கு வாங்கி வச்சுனா பின்னாடி யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. 3-4 வருஷத்துக்கு நல்லா இருக்கும்னு சொன்னீங்களா? இங்க பாரு, என்ன தெரியுமா சொல்றது? ஒரு புண்ணை சாப்பிடும்போது வயிறு கப கபன்னு எரியுதுன்னா வயிற்றுக்குள்ள புண்ணு இருக்குன்னு அர்த்தமா? புண்ணு இருக்குன்னு அர்த்தமா? பத்தியா வந்து அந்த வயித்து வந்து ஆராயும். ஓ. ஆமா. இப்ப ஸ்கேன் எக்ஸ்ரே எல்லாம் பார்க்க தேவையில்ல. இது சாப்பிட்டாலே தெரிஞ்சிரும். ஆமா. ஆமா. டாக்டருக்கு இவங்க தான் மருந்து கொடுக்குறாங்க. சரியில்லையே, என்ன ரியாக்ஷன் இது? இவங்க சொல்றது பாத்தியா? நம்ம சென்னையில என்ன பண்ணுவோம்? அந்த மாத்திரை மருந்து குளுக்கோஸ் இதெல்லாம் நம்ம எனர்ஜிக்காக நம்ம எடுத்துப்போம். இங்க வந்து வெறும் பூண்டு ஒரு பூண்டை பிச்சு வாயில போட்டாலே போதும். இப்ப பூண்டு யாரும் பாக்குறோம் நீ எல்லாம் நல்லா வரணும்டா, நல்லா வரணும். அக்கா போடுறது மாதிரி அக்கா யாரும் எப்படி பாப்பீங்க பாட்டு சார் மலப்பூர் வாங்கிக்கி சார். ஒரிஜினல் பூண்டு. இது வந்து இந்த கேஸ்டால் கொலஸ்ட்ரால் வாயு வாங்கிட்டு போங்க சார். மருத்துவ குணமான வீடு. எவ்வளோ இது? எவ்வளோ ஒரு கட்டு? எவ்வளோ போதும், இது போதும். ஒரு கட்டு வந்து 6000 ரூபா வருது. 6000 ரூபாவா? ஆமா. 3 0 இருக்குமே பின்னாடி. அந்த 6000 ரூபா சொல்றீங்க? 1 கிலோ. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. அப்ப 1 கிலோ தான். 1 கிலோ வந்து 650 ரூபாய்க்கு போடுறோம், 600 ரூபாய்க்கு போடுறோம். இப்ப பாரு எங்க ஆர்த்தி பாருங்க இப்ப எப்படி வியாபாரம் பாப்பாரு. உங்களை மாதிரியே பாப்பா. நீ எங்க இரு, நீ பேசுற பேச்சுல வியாபாரம் பாக்கல வந்து பூண்டு வாங்கணும். பட்டு பாப்போம். ஒரு கிலோ எவ்வளவு பூண்டு? 6000 ரூபா. அச்சு 6000 ரூபாப்பா. இது யாரா ஆள் நடமாட்டம் வர இடத்துல போடு. போட்டா வலிக்குடுவாங்க தானே. ஆஹா, இது வேறயா? நல்லா இருக்குல, வெச்சு அக்கா சொல்றாங்க. வாங்கம்மா வாங்க. ஒரு கிலோ வந்து எவ்வளவு? 1 கிலோ 650 ரூபாய். 100 ரூபாயில இருந்து 650 ரூபாய் வரையும் இருக்கு. வாங்கம்மா. வாங்கம்மா 50% டிஸ்கவுண்ட். 50%. அம்மா வாங்கம்மா வாங்க. ஆஹா ஆஹா ஆஹா. சொல்லவா பாட்டி? இங்க எல்லாமே இருக்கு, இங்க வாங்க. 50% டிஸ்கவுண்ட் சொல்லவா பாட்டி? 50% டிஸ்கவுண்ட் சொல்லவா? 50 சொல்ல முடியாது. அப்படி சொன்னானே இப்படி வியாபாரம் பண்ண போனி ஆகுமா ஆகாதா? வந்து சாப்பிட்ட வகை வந்து நேரடியா இல்லக்கா அது விடுங்கக்கா. இவங்க வியாபாரம் பாக்குறாங்களே போனி ஆகுமா ஆகாதா? சொல்லலானே சார். இந்த மாதிரி இருக்கீங்க இல்ல மூஞ்ச பத்தே சொல்லுவீங்க. இதெல்லாம் போனி ஆகுமா ஆகாதான்னு. அப்ப இங்கே இரு, நான் கிளம்புறேன். வாடா போலாம். ஆமாங்க இங்க நீங்க வச்சுதான் உண்டு. Hi guys, எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? Yes. ஷூட்டிங்கா? ஆமா. ரெடி? பொசிஷன், டேக் பொசிஷன். 1 2 3 ஸ்டார்ட். இதெல்லாம் வீடியோ கேம்ல ஆடுற மாதிரி கிடையாது. இது ஒரிஜினலான ஏரியா. அப்படினா ஆமாடா, அந்த அமரன் படத்துல சிவகார்த்திகேயன் போவா தெரியுமா? காஷ்மீர்ல போயிட்டு தீவிரவாதிகளை டோட்டல் சொல்லுவாரு. அந்த மாதிரி இங்க எல்லாமே மிலிட்டரி பாரு, மிலிட்டரி ட்ரெஸ் போட்டு நிக்கறாங்க பாரு. இப்ப பேக்ரவுண்ட் எல்லாம் அப்ப நம்மள தீவிரவாதிகளா? ஏய் நம்ம தான சோல்ஜர். அந்த மாதிரி இடத்துக்கு வந்திருக்கோம். அதனால ரொம்ப சைலண்டா போறோம். ஏன்னா இங்க சிங்கம், புலி, கரடி, குரங்கு, அந்த குரங்கு எல்லாமே உள்ள இருக்குமா. அதனால ரொம்ப சேஃப்டியா உள்ள போறோம். போயிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி அட்வென்ச்சர் மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காம். இந்த கையில பிடிச்சி தொங்கிட்டு போவாங்கல்ல அது, அப்புறம் இந்த போட்டு போறது. ஸோ இப்போ நேரம் உள்ள போறோம். ஆனா நம்ம சேஃப்டியா போறோம். ஓகே ஓகே போலாமா? டன் டன் கம் ஆன். பாசே நம்மதான் இந்த மிலிட்டரியில சேர்ந்தா என்ன? மிலிட்டரியில சேரலாம். ஆனா அந்த குழந்தைங்கலாம் சேர்க்க மாட்டாங்க. நம்ம ஆசைகள்னா மிலிட்டரி ட்ரெஸ் போட்டு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் மாதிரி கலந்துக்கலாம். இப்போ நம்ம ஏன் ரிவேஸ்லயே போயிட்டு இருக்கோம்? கேட்ப நினைச்சேன், கேட்டுட்டு. நம்ம சட்டியில் நீங்கள் கேட்ட ஷோலாம் பாத்துருக்கியா? ஆமாமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லு பாப்போம். நீ எல்லாம் பிறந்தவே மாட்டேன். அந்த ஷோல பாத்தீங்கன்னா இப்படிதான் பின்னாடியே போயிட்டு பேசிட்டு போவாங்க. நீங்கள் கேட்ட ஷோல இன்னைக்கு யார பார்க்க போறோம், இன்டர்வியூ எடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம முன்னாடி ஏன் முன்னாடியே நடந்து எடுத்துக்கலாமே, ஏன் பின்னாடி நடந்து எடுக்கணும்? எடுத்துக்கலாம் தான். கேமராமேன் தலை சுத்தூர் தான் அவருக்கு அதிகனால நம்ம பின்னாடி போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும். நம்ம ரிவேஸ் கீர் போட்டது போதும். இப்போ ஃப்ரண்ட் கீர் போட்டு வண்டியை ஒடிச்சு திருப்பலாம். 1 2 3 ஸ்டார்ட். போடலாமா? பாபா போடலாமா?
ஆமா நம்ம ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்கோம்? ஆமா ஏன்னா ஒலிம்பிக்ல போய் நம்ம அத்லெட் ரன்னிங் போறோமா ஏன் இப்படி உட்காந்துருக்கோம் அவங்கள தான் கேட்கணும் ஏன் இப்படி உட்காந்துருக்கோம். அப்படியா எனக்கு தனியா பார்த்தா இப்படி உட்காரத்தோம் நீ எப்படி உட்காந்துருக்க இவன் பாருங்க ஆடி ஆடாப்பா நான் சும்மா உட்காந்துட்டேன் எனக்கு மாதிரி ஃபீல் வந்துச்சு தண்ணியை பார்த்தோன்னே சரி ரைட்டு மேட்ருக்கு வந்துடும் நீச்சல் தெரியுமா உனக்கு நீச்சல் தெரியாது பஸ். உனக்கு நீச்சல் தெரியுமா என்ன பண்ணுங்க என் முதுக பிடிச்சிக்குங்க நான் அப்படியே நீச்சல் அடிச்சு உங்களை கூட்டு போயிடுவேன் எனக்கு அது இந்த ஸ்டோரி ஞாபகம் இருக்கு உங்க அத்தை பொண்ணு ஸ்டோரி அதனால என் செல்வி ஞாபகம் இருக்கா ஓ அந்த செல்வி இந்த போட்டு போட்டு கடலு அதனால வந்து இவன் காத்து உனக்கு தெரியுமா காத்து நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் என்னென்ன பேசிட்டு இருக்கீங்க? உனக்கு நீச்சல் தெரியுமா எனக்கு எதுவுமே தெரியாது. அப்போ ஒன்று பண்ணு நீ கரையில இருந்து பாத்துக்க நாங்க எப்படி போயிட்டு வரோன்ட்டு எனக்கு தெரியும். தெரியும் தானே அப்ப நீ இவ கூட நீ போய்க்க நான் இவ கூட போய்க்கிறேன் ஏன் 4 பேர் ஒண்ணாவே போலாம் வாங்க. 4 பேர் ஒரே இதுல போக முடியாதா பரிசல்ல 4 பேர் ஒண்ணா போறது ஒண்ணு, நம்ம மண்ணா போறது ஒண்ணு. ஆமா ஆமா இப்ப யாராச்சும் உள்ள போய் சிக்கிட்டோம்னு வச்சுக்கோ யாராச்சும் இன்ஃபார்ம் பண்ணும்ல வீட்டுக்கு ஓ அதனால நாங்க உள்ள போகும்போது நீ கரையில இருந்துக்கோ நம்ம கிட்ட சொல்றீங்க உங்க நம்பி வந்ததுக்கு ஒண்ணு நாங்க 2 பேரும் ஒண்ணா போறோம் நீங்க 2 பேரும் ஒண்ணா போங்க சூப்பரான ஐடியா. அதுக்கு நம்ம சென்னைக்கே போயிடலாமா போலாம் வாங்கடா போலாம்டா சும்மா சொன்னடா காமெடி பண்ணுவேன்டா அப்பப்போ வாங்கடா இத பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது எனக்கு வேல் மாதிரி தோணுது மாஸ். சூப்பர் உனக்கு என்ன தோணுது ஒரு குத்துவாங்களே வேலை செய்யும் போது அப்படியா வாயத்துற மம்முட்டியா? ஒரே குத்து போறேன் இது என்ன தோணுது உனக்கு காத்து உனக்கு வேல் மாதிரி தோணுச்சா? எனக்கு இது படகோட்டுறது படகு மாதிரி தோணுது. குட் ஆன்சர் படகு மாதிரி. உனக்கு என்ன சொல்ல சொன்னேன் இது காரைக்குடியில எல்லாம் சமைக்க போறவங்க தெரியுமா பெருசா ஸ்பூன் தோணுது இப்படிதான் உனக்கு சொல்ல சொன்னேன் வாங்கடா போலாம் பரிசு வாங்க நீங்களே சொல்லிட்டீங்கல. ஏய் சாமி வரைக்கும் என்ன கப்பல் ரொம்ப சின்னதா இருக்கு? சப்பா முடியலப்பா கப்பலா இவர் ஜாக்கு ஒரு ரோல்ஸ் பத்திரம் சொல்லிட்டாரு பாத்தியா இப்படி வா இந்த போட் போயிட்டு வர நம்ம காமெடி நான் போனேன் இப்போ நம்ம காமெடி ஓரம் வச்சு இங்கிட்டே உட்காந்துக்கு வா. நீ இங்கிட்டு உட்காரு, இங்கிட்டு உட்காரு, இங்கிட்டு உட்காரு. இங்கிட்டா நீ இங்கிட்டு உட்காரு, நீ இங்க வா. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க நீ இங்கிட்டு வா. இங்கே உட்காரு அச்சு. சாப்பாடு போட போறாங்களா? சூப்பர் பயமா இருக்கு எங்களுக்கு. படகு சுத்துது. அண்ணா இது உள்ள மீன்லாம் இருக்குமா? கை வலிக்குது. கை வலிக்குன்னு மீன் எடுக்க சொன்னா சூப்பர் எஸ் மக்களே எப்படி இருக்கு இந்த ட்ரிப்பு லைஃப்ல இந்த மாதிரி நம்ம வரும்போது நினைச்சோமா இல்லை லைஃப்ல எதிர்பார்த்துறீங்களா இந்த மாதிரி நம்ம போகணும் இல்லைல்ல ஆக்சுவலாக இந்த போட்டில் தான் வைதேகி காத்து இந்த படத்தில் அந்த சீன் எடுத்தாங்களாம் எப்பா சாமி போதும்டா ஓட்டது ரீல அந்து போச்சு. என்ன சீனு? அதாடா அந்த போட்டு போகும் திடீர்னு பார்த்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு வந்து அடிச்சு போயிடும் அந்த ஹீரோயின் வந்து தண்ணியோட போயிடுவாங்க சீரியஸாக அவ்வளோ ராசியான போட்டு இந்த போட்டு இது வந்து இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அது தெளிவாக சொல்லிடு எங்கே இருக்கோம் மண்டவனூரில் அண்ணா டிக்கெட் எவ்வளோண்ணா இது 100 100 ரூபா 4 பேத்துக்கு 100 ரூபாவா ஒரு நாளுக்கு 100 ரூபா பெர் ஹெட்டு ஒரு தலைக்கு 100 ரூபா செம்ம காமெடிடா டேய் சூப்பர்ரா இந்த பிளேஸை பார்க்கும்போது இன்னும் நாம வந்திருக்குமே என்ன ஞாபகம் ரஜினி சார் படம் கமல் சார் டேய் அபூர்வ ராகங்கள் ஆமா அதுல ஸ்ரீதேவியை வந்து கமல்ஹாசன் அவர் லவ் பண்ணுவாருன்னு சொல்லி அதுக்கு ரஜினி சார் என்ன பண்ணுவார் யாராரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் என்ன பண்ணுவாரு இதுல யாரு கமல் யாரு ஸ்ரீதேவி நீ கமலாவ தான் இருக்க இவன் தான் ரஜினியா அப்ப ஸ்ரீதேவி எங்க போறது ரெண்டு பேர்ல யாரு ஸ்ரீதேவி இது ஸ்ரீதேவியாடா ஆமா டேய் இத பார்த்தா உனக்கு ஸ்ரீதேவி மாதிரி தெரியலடா அவன் கண்ணுக்கு அதெல்லாம் தெரியாது அவன் கண்ணுக்கு எப்பவுமே நீ பார்க்க முப்பரின் தேவி மாதிரி இருக்கியா அதனால
ஸோ சூப்பராக இருக்குது. அப்படியே இப்போ தலையாக சுற்றுற மாதிரி இருக்குது. இல்லை கேமராமேன் சுற்றுறாரு. எல்லாமே சுத்துறாரு. ஏய் செம்மையாக இருக்குப்பா உண்மையிலே. தண்ணி தொட்டு பார்ப்போம். ஏய் சத்தியம் தொட்டு பாரு. தண்ணி தொட்டு பாரு. எங்க கை வச்ச? அப்பா ஏய் தண்ணி அடிக்காத. அடி ஏய் அடி பாவி. அடி ஏய் தண்ணி அடிக்காத. பாசே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேகத்துக்கு மேல கூட்டு போய் காமிச்ச. இப்போ தண்ணி காட்டுற. நோட் பண்ணுங்கப்பா. தண்ணி காட்டுறேன். இது பேர் தான் தண்ணி காட்டுறதா? ஆமா பாரு இதோட லாஸ்ட் வார்னிங். இதெல்லாம் மேல எல்லாம் தண்ணி தெளிக்காத. தெளிச்சனா போனதனா கீழ இது பூச்சி போய். நாங்கள பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன். கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா. டெரரா குளிச்சுடா. ஏய் நீ வேற தண்ணி ரொம்ப தெளிக்காத. ஒரு சுச்சா வந்துருமா தண்ணி பட்டுச்சுன்னா. ஆமா அப்புறம் அவ்வளவுதான். அப்புறம் பாசே சொல்லுங்க ஏதாச்சும். ஏய் உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தா என்ன தோணுது? உங்க வீட்ல யாராவது கூட்டி வரணும்னு தோணுதா? இல்ல லவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட வரலாம், ஃபேமிலியோட வரலாம். ஒரு பீஸ்ஃபுல்லா வர முடியுங்க. எதிரி போது நிப்பாட்டு. உங்க லவ்வர்ஸோட வரும் தோணி இருக்காது? லவ்வர்ஸ் தோணல. லவ்வர்ஸோட ஃபேமிலியோட தான் தல இது மாதிரி ட்ரிப் வருவாங்க. எதிரியோட யாராவது வந்திருப்பாங்க. கண்டிப்பா. அவன் ஆல்ரெடி லவ்வர் ஆவணும் தான் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் பாஸ். ஓ சரி சரி. நீங்க லவ்வரோட வரணும்னு ஆசைப்படுறீங்கல்ல? லவ்வரே இல்லங்க. ஒருவேளை இருந்திருந்தா வரணும்னு ஆசைப்படுவேன். இல்ல அது அவன் ஆசைப்படணும்ல. இது வந்துட்டான் பாரு. சூப்பர்ரா. வந்துட்டான்டா கலை. இங்க இருந்து குதிச்சா செத்துருவோமா இல்ல இங்க நீச்சல் தெரியலனாலும் பரவாயில்ல. அங்க இருந்து நீந்தி போ. ஆயில வந்ததுல இருந்து செத்துருவோம் குதிச்சிருவோம். தனியா கூட்டு வந்துருக்கணும் நம்ம. அத்தாடி நிலைமையா குடும்பம்லாம் இருக்குடா. நீங்க என்னடா டே இவங்க நம்பி கூப்பிட்டு வந்தேன் பாரு. சூப்பரா இருக்குல்ல செம்ம பிளேஸு. அண்ணா இங்க எப்படிண்ணே எத்தனை மணி வரண்ணே போட்டு ஓப்பன்ல இருக்கும்? 5:15. ஆமா அவ்வளோதான். சூப்பர்ல மகளே. கொடைக்கானல்ல இருந்து 38 கிலோமீட்டர் தான். மன்னவர்னு கிராமம் இருக்கு. அது பக்கத்துல இந்த மாதிரி ஒரு லேக் இருக்கு. வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சூப்பரான போட்டிங் போலாம். ஃபேமிலியோட சேர்ந்து எல்லாருமே இங்க சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். மறக்காம இந்த பிளேஸை நீங்க விசிட் பண்ணுங்க. நான் வந்து சின்ன வயசுல எங்க அம்மா வந்து நல்லா ஸ்விம்மிங் பண்றேன் அப்படின்னு சொல்லி என்னை சேர்த்து விட்டாங்க. பட் என்ன ஸ்விம்மிங் ஃபுல் போனா என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு வந்து டக்குன்னு சூச்சு வந்துடும். அது வந்து மாஸ்டர் பார்த்துட்டாரு. ஸ்விம்மிங் மாஸ்டர் பார்த்தாரு. இதெல்லாம் ரொம்ப ஓவர். அளவுக்கு மீறி போய்கிட்டு இருக்கு. ஆமா அவர் உள்ள தானே இருப்பாரு. என்ன திடீர்னு தண்ணி சூடாகுதுன்னு பாப்பாரு. பார்த்தோன்னே டேய் ஓட வெட்டிட்டாரு. ஏன்னா அந்த ஸ்விம்மிங் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி யாராச்சும் நடந்திருக்க இன்ஸ்டன்ட் என்ன எல்லாம் சுடுதண்ணி ஆயிடுச்சு ஃபுல்லா. என்ன நடக்குது இங்க? அந்த மாதிரி இல்லாம பண்ணுவீங்க நீங்க? என்ன தல டீசன்சி இல்ல? பாக்குறதுக்கு டீசெண்டா இருக்கீங்க. பண்றதெல்லாம் சரி. நீங்க சொல்ற கதை டீசெண்டா இல்லையான்னு பாப்போம். நீங்க ஏதாச்சும் ஸ்விம்மிங் பூல் அந்த மாதிரி குளிச்ச இது இருக்கா? அந்த மாதிரிலாம் நடக்காது. நான் தூங்கி எழுந்திருக்கும் போது வேணா யூரின் விட்டுருவேன். ஐயோ எப்பயாச்சும்னா காலையில டெய்லி. எங்க பெட்லயே வாடா? பெட்லயே சுச்சு போவனாவ இப்போ வரைக்குமா? இப்போ வரைக்கும் இல்ல, காலையில நீ காலை போய் பாட்டு வந்துறியா? டவுட் கேக்குறா பாரு. டவுட் நம்பிக்கை எல்லாம் பாரு. எங்க என்ன பண்ண போறா? காலையில தான் சொல்றேன். இப்போ வரைக்கும் காலையில நீ உங்களுக்கு வேற இன்சிடென்ட் ஏதாச்சும் இருக்கா? கொஞ்சம் டீசெண்டா சொல்லுங்க. பயம் உனக்குமா? தண்ணியை பார்த்தாலே எனக்குலாம் பயம். அப்ப காலைல எப்படி குளிப்ப? நான் சொல்றது ஆழத்தை பார்த்தான். ஆழத்தை பார்த்துதான். ஓ அதனால வந்து வெஸ்டர்ன் டைல்ல கூட உட்கார மாட்டா. ரொம்ப குளியா இருக்கும்ல. ஓப்பன் யூனிவர்சிட்டி தான். ஆமா ஆமா. இதெல்லாம் சென்சார்ல கட் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். சூப்பர். வேற என்ன சொல்ல போறீங்க? நான் சொல்ல போறேன். சொல்லு. அந்த பக்கம் வெயிட் இல்ல, இந்த பக்கம் வெயிட் அதிகமா ஆகுது. கவுல போகுது. நேரமா திக்கு திக்குன்னு இருக்கியா நம்ம பொழப்பு? ஏய் தள்ளி உட்காரு. அங்கிட்டு தள்ளி உட்காரு. ஏய் அம்மா. சூப்பர்ப்பா. அண்ணா இது என்ன கம்பி? கரண்ட் கம்பியானது? ஜிப்லைன். அப்படியே கேமராமேன் காட்டுங்க. இதான் ஜிப்லைன். பாசே ஜிப்லைன் கூட்டி போறேன்னு சொன்னீங்க. நம்ம சீக்கிரம் இப்போ கரைக்கு கடந்துட்டோம் அப்படின்னா ஜிப்லைன்ல போகலாம். இல்லைன்னா முடியாது. இல்லைன்னா நம்ம சென்னை லைன் தான். நேரம் வீட்டுக்கு போய் சேர வேண்டியதுதான். ஆனால் எத்தனை கிலோமீட்டர்ண்ணா இது சுற்றி? இது சுற்று வட்டாரம் எத்தனை கிலோமீட்டர் இது? லேக் மட்டும் ஒரு 13 கிலோமீட்டர். அந்த உண்மையான கொடைக்கானல் லேக் இருக்கு தெரியுமா? அது எத்தனை கிலோமீட்டர்?
எத்தனை? அது வந்து ஒரு 12 கிலோமீட்டர் இல்லை 8 கிலோமீட்டர் இந்த மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான் இருக்கு. ஆழம் அங்கே எவ்வளோ ஆழம், இங்கே எவ்வளோ ஆழம்? இங்கே வந்து 30 அடி ஆழம், அங்கே வந்து ஒரு சுமார் 25 அடி ஆகும். ஏன் நீங்கள் உங்கள் லைஃப்பில் சிரிக்கவே மாட்டீங்களா? இல்லை சிரிக்கணும் இல்லை, சிரிப்பு வந்தால் சிரிக்கலாம். ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் ஸ்டேட்மெண்ட். அப்போ நான் இவ்வளோ பண்ணுறது காமெடி உங்களுக்கு வரலையா? அண்ணே இதெல்லாமே எங்களை ஷோவில் அனுப்பியிருக்காங்கண்ணே. அண்ணே உண்மையாக சத்தியமாக சொல்லுங்கள், மாலை போட்டிருக்கீங்க சாமி சரணம், மன்னிச்சிருங்க. இப்போ நாங்கள் பண்ணமே இது காமெடியாக வரலையா? அதுக்கும் அவர் அதே சொல்லுவார், மன்னிச்சிருங்க காமெடி வரல அப்படின்னு. காமெடி ஏதோ லைட்டாக வந்தா சிரிச்சிடுறேன். ஆனா ஒரு எபிசோட முடிய போகுதுண்ணே, காமெடி வரலையா? இதான் காமெடியா? ரொம்ப சந்தோஷம். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் எங்களை இந்த விலாக்ஸ்க்கு அனுப்பிவிட்ட கம்பெனிக்கு மண்டிக்கு கேட்டுக்கொள்க அப்படிங்கிறது. அப்ப அடுத்த விலாக்ஸ் மோஸ்ட்லி நம்ம இருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். புது ஆங்கர்ஸ் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லக்கூடாது அதெல்லாம் சொல்லக்கூடாது. இல்லை ஐடியா கொடுத்தது. ஸோ வந்து அவங்க சிந்திக்காதவங்களே சிந்திக்க வைக்கிறீங்க. ஸோ ஆதித்ய விலாக்ஸ் பார்ப்பாங்க. இதுக்கு போனால் யாரும் போட்டில் வர அண்ணனே சிரிக்கல, இவங்க எல்லாமே எப்படி மக்கள் சிரிப்பாங்கன்னு சொல்லி. இல்லை டிவியில் பார்த்தாலும் அதுவும் வரலாம்ல. டிவியில் பார்த்தா உங்களுக்கு என்ன சிரிப்பு தெரியுமா வரும்? இல்லை டிவியில் பார்த்தா உங்களுக்கு என்ன சிரிப்பு தெரியுமா வரும்? பாவம், இதையும் ஒரு காமெடி நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? அப்படி நினைச்சு திருப்பி போதும், இது போதும். அஜி நீ எனக்கு கை கொடு. ஆனாலும் உனக்கு ரொம்ப பேராசை. இங்க காமெடி வேணாடா. மொபைல் பார்த்து தலை நீ எப்படியாச்சும் வந்துரு தலை, தப்பிச்சு வாங்க போலாம். நீங்க அம்மா அவர் எப்படியாச்சும் வந்துருவாங்க, நீங்க வாங்க நம்ம போயிடலாம்.